வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுக விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அறிவிப்பு எந்த கட்சியில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. மக்களவை தேர்தலில் பெரிய கூட்டணி இல்லாமல் 20.50% வாக்குகள் பெற்றுள்ளோம். சொற்ப வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சி அமைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம 1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம். நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் கபட நாடகம் ஆடும் மாநில அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கண்டனம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம். பட்டியலின மக்களின் உரிமைகளை காக்க தவறிய திமுக அரசுக்கு அதிமுக கண்டனம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம். பட்டியலின மக்களின் உரிமைகளை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம். அதிமுக பொதுக்குழுவில் சூளுரை. முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை 2026 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக்குவோம். 2026 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும் உறுப்பினர்களுக்கு காலை மதிய உணவுக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தகவல். மதிய உணவிற்கு சிக்கன் ரோஸ்ட், மீன் வறுவல், முட்டை மசாலா என ஒரு நபருக்கு 900 ரூபாய் செலவு. நூறு கருணாநிதி வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் காட்டம். அதிமுகவில் எங்கே இருக்கிறது கருத்து வேறுபாடு, எங்கே இருக்கிறது சலசலப்பு என்றும் ஆவேசம். தெரியும், இந்த அண்ணா திமுக கடைசி தொண்டன் இருக்கிறவரை இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட எந்த கொம்பல்ல 100 கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி. திமுக MP கனிமொழி, VCK தலைவர் திருமாவளவன், பாஜக மூத்த நிர்வாகி H. ராஜா, தமாக தலைவர் GK வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. மறைந்த காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை. பொது வாழ்வை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மறைந்த காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல்.
நீர்நிலைகளில் வீடு கட்டினால் தண்ணீர் எங்கு செல்லும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சீமான் கேள்வி. நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. மக்கள் ஆக்கிரமிப்பு இடிக்கிற, நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது யாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது. அதிக வரி செலுத்தும் கோவையின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். தரமான வாழ்க்கை நடத்துவதற்கான கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தி தரவில்லை என்று வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அதனால அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரோடுக்கு இதே மாதிரி தான் 200 கோடி ரூபாய் முதல்ல கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே ரோடுகள் சரியா இல்லை. நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, இன்னைக்கு ரோடுகள் படுமோசமாக இருக்குது. அதிலும் கொஞ்சம் சிட்டியை வேணா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கிறோம். கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம்னா எல்லா ரோடுகளும் விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுவது தவறானது என்று திருமாவளவன் கண்டனம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் திமுக அழுத்தத்தால் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர் வடிந்திருப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. 19,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோல கால்நடைகள், இதர பொருள் உடைமைகள் சேதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூடுதலாக நிதியுதவி வழங்க வேண்டும். வருகின்ற 17, 18 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடல் சீற்றம் காரணமாக கடலூரில் கடலில் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்து. மீனவர்கள் 2 பேர் கரை சேர்ந்த நிலையில் மாயமான ஜெகன் என்ற மீனவரை தேடும் பணி தீவிரம். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கருப்பன்துறை ஆற்றில் தரைப்பாலத்தில் அரிப்பு ஏற்பட்டு குடிநீர் குழாய்கள் முழுவதும் சேதம். திருநெல்வேலி டவுன் மேலப்பாளையம் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராமல் இருந்ததே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. சங்கராபுரம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மின்வாரிய ஊழியர். 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் 5 குழுக்களாக பிரிந்து தேடும் பணி தீவிரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம்.
திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். இளையராஜாவின் பயோபிக் படத்திற்கான படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடக்கம். படம் கைவிடப்படுவதாக வெளியான தகவலுக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் தரப்பு மறுப்பு. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை 405 ரன்கள் சேர்ப்பு. அடிலைட் டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து காபாவிலும் இந்திய அணிக்கு எதிராக சதம் விளாசினார் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட். காபா மைதானத்தில் கடந்த 3 இன்னிங்ஸ்களில் டக் அவுட் ஆகிய நிலையில் சதம் விளாசி அசத்தல். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் ஆஸ்திரேலிய வீரர் வில் ஸ்மித். இந்தியாவுக்கு எதிராக டெஸ்டில் அதிக சதம் விளாசியவர் என்ற ஜோ ரூட்டின் சாதனையை சமன் செய்தார்.